சார், தற்போது தமிழகத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 4 முனை போட்டி அப்படின்னு ஒரு தரப்புல கருத்து வைக்கிறாங்க. 2 முனை போட்டி தான் தமிழகத்தில் இருக்கும், அதுதான் தமிழகத்துடைய வரலாறு அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. தமிழகத்துடைய அரசியல் களம் எப்படி இருக்கு சார்? இந்த தேர்தலை பொறுத்தவரையில் 3 அல்லது 4 முனை போட்டியாக தான் இதை பார்க்க வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் தாவேகா போன்ற கட்சியை நீங்க அண்டர்மைன் பண்ணிட்டு பேச முடியாது. நிறைய இடங்கள்ல நாட்டாக்கா கூட கிட்டத்தட்ட 10,000 15,000 வாக்குகள் தான் எடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட 10,000 15,000 அப்படிங்கிறது ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஒரு சராசரியாக வெற்றி பெறக்கூடிய அந்த வின்னிங் மார்ஜின். ஸோ அந்த வின்னிங் மார்ஜினை போல் பண்ற ஒரு கட்சியை நீங்க ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டு போக முடியாது. இந்த தேர்தலை பொறுத்தவரையில் திமுக வர்சஸ் அதிமுக வர்சஸ் தாவேகா வர்சஸ் நாட்டாக்கா அப்படிங்கிற கோணத்துல தான் நான் பார்க்கிறேன். இது ஒரு 3 அல்லது பல இடங்களில் 4 முனை போட்டி, பெரும்பான்மையான இடங்களில் 3 முனை போட்டியாக தான் இந்த தேர்தல் இருக்கும். ஒருவேளை தாவேகா பாஜகவோடு இணைந்தால், பாஜக அதிமுக கூட்டணியோடு, அப்ப அதற்கான வாய்ப்புகளை நான் பெருமளவில் பார்க்கவில்லை. அப்படி இணைந்தால் இது இருமுனை போட்டியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி இல்லாத பட்சத்தில் இது மும்முனை போட்டியாக தான் பெரும்பான்மையான தொகுதிகளில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடும். சார், தமிழகத்தில் இப்போ 2 கட்சிகளில் சீட் ஷேரிங் பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு சாதாரண கட்சியாக தமிழக வெற்றி கழகத்தை எடுத்துக்க கூடாதுன்ற சொல்லியிருக்கீங்க. இப்போ வரைக்கும் 60 வேட்பாளர்கள் கிட்ட தான் அந்த வேட்புமனு தொடர்பான அந்த பரிசீலனைலாம் நடந்துட்டு இருக்கு. அடுத்த சீட் ஷேரிங் பற்றி இன்னும் பேச்சுவார்த்தையே அவங்க தமிழக வெற்றி கழகம் தொடங்கலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? வேட்பாளர் நேர்காணலை பொறுத்தவரையில் ஆளுங்கட்சியான திமுகவிலே இன்னும் ஆரம்பிக்கல. அட்லீஸ்ட் டிவிகேலையாவது அவங்க 60 பேரை கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. ஸோ நேர்காணலுக்கும் ஒரு கட்சி தேர்தலுக்கு தயாராவதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நேர்காணல் அப்படிங்கிறது இப்ப கொண்டு வரப்பட்ட நடைமுறை தானே தவிர அதற்கு முன்னால் எல்லாம் அந்த மாதிரி ஒரு நடைமுறை எல்லாம் கிடையாது. ஸோ தேர்தலுக்கு அவங்க தயாராகிறாங்க. அவங்க 234 தொகுதிகளிலும் நாங்கள் வேட்பாளரை நிறுத்துவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்கும் சூழ்நிலை நேர்காணலை வைத்து ஒரு கட்சி தேர்தலுக்கு தயாராகி இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறது சரியான ஒரு எண்ணமாக நான் பார்க்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் நேர்காணல் வேட்பாளர்களை ஓரளவுக்கு அவங்க தயார் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒருவேளை அவர்களால் 234 தொகுதிகளுக்கும் கேண்டிடேட்டை போட முடியலன்னா 200 தொகுதிக்கு போடுவாங்க. எவ்வளவு தொகுதிகள் அவங்க போட முடியுமோ அந்த தொகுதிகளில் போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எல்லா கூட்டணியிலுமே ஒரு சில சிக்கல்கள் இருக்கிறது. அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில் தொகுதி பங்கீடு பற்றி பேச இன்னைக்குதான் கமிட்டியே அவங்க கான்ஸ்டிடியூட் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ நாளைக்குல இருந்து அந்த கமிட்டி பேச ஆரம்பிக்கும். சார், இந்த தேர்தல் யார் முதலமைச்சராக வருவாங்க அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய கட்சியாக தாவேகாவும் நாம் தமிழரும் இருக்கும் அப்படிங்கிறத சிலர் கருத்தா முன்வைக்கிறாங்க சார். நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளவு % ஓட் வாங்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வெற்றி பெறுகின்ற கட்சி, தோற்கின்ற கட்சி அல்லது வெற்றியினுடைய இலக்கு, அதாவது மார்ஜின், வின்னிங் மார்ஜின், இது ஒரு க்ளோஸ்லி கான்டெஸ்டட் எலெக்ஷனா இருக்குமா, இல்ல ரொம்ப க்ளோஸா எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணாலும் தாவேகா ஒரு பெருமளவு ஒரு 15% வாக்குகளை எடுத்தால் அது எந்த அணிக்கு சாதகம், அது ஒரு ஹங் அசம்பிளி வருமா, அப்படி போன்ற நிறைய தியரிஸ் தமிழ்நாடு பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்ல இப்ப பேசப்பட்டு வருகிறது. இது எல்லாமே இருக்கு. தாவேகா அப்படிங்கிறது விஜய் அவர்கள் ஒரு உச்ச நட்சத்திரம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் 2 ஆண்டுகளாக அந்த கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது. இளைஞர்கள் அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். அதுல பெருமளவுக்கு மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. எல்லா இளைஞர்களும் அல்ல. ஸோ பெண்களுடைய வாக்குகள் அவங்களுக்கு வரும். விஜய் அவர்கள் பிறப்பால் கிறிஸ்தவர் என்ற அடிப்படையில் மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ், கிறிஸ்டியன்ஸும் அவருக்கு ஓட்டு போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் திமுக அதிமுக இந்த 2 கட்சிகளும் கிட்டத்தட்ட 55 60 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்டு விட்டார்கள். இன்னொருவருக்கு வாய்ப்பு கொடுக்க நேரம் விட்டது அப்படிங்கிற எண்ணத்துல ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் இருப்பதாலும் இந்த சீரீஸ் எல்லாம் இங்க ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாமே உண்மைதான். தாவேகா இந்த தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது.
சார், கருத்து கணிப்புகள் கிட்டத்தட்ட 15% ஓட்டு தாவேக்க வாங்கும் அப்படின்னு பல கருத்து கணிப்புகள் இருக்கு. அதற்கான சாத்தியம் இருக்கா சார்? இப்பதான் ஒரு கட்சி தொடங்கியிருக்காங்க. இதற்கு முன்னாடி அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்கா? தமிழ்நாட்டை பொறுத்தவரையில அதிமுக அப்படிங்கிற கட்சி ஆரம்பிக்கப்பட்டு முதல் பொது தேர்தல்ல அவங்க ஜெயிச்சாங்க. அதன் பிறகு விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்தாரு. பட் விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரையில அவரால் 8% தான் வர முடிந்தது. அதனாலே கூட அந்த தேர்தலில் ஒரு ஹங் அசம்பிளி வந்திருக்கலாம். அவரே 10-12% மேல போயிருந்தாருன்னா அது ஒரு கட்சிக்கு பெரும்பான்மை வைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கும். அந்த தேர்தலில் நீங்க ஹங் அசம்பிளி சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு தேர்தலை சந்தித்த ஒரு அணி பெரும்பான்மை பெற்றதுனால திமுக இமீடியட்டா ஆட்சி அமைக்க முடிந்தது. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் விஜய் அவர்கள் 15% இருந்தால் அது ஒரு அணி, அதாவது ஹங் அசம்பிளி, ஒரு தொங்கு சட்டமன்றம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இல்லாம ஒரு அணி தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை பார்க்குது. நன்றி சார். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி.